நம்ம வீடே மணக்கிற அளவுக்கு சாம்பார் எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடாயில் எண்ணெய் விட்டுட்டு சீரகம், வெந்தயம், இடித்த பூண்டு, நறுக்கின பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிப்போம். ஒரு பிஞ்ச் ஆஃப் வெந்தய பவுடர் சேர்க்குறேன். வெந்தய பவுடர் இல்லைன்னா வெந்தயத்தை கடாயில் நல்லா வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தக்காளி, கல் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். உங்களுக்கு என்ன காய் வேணுமோ அந்த காய் சேர்த்துப்போம். காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து வதக்கி 1 கப் அளவுக்கு நம்ம தண்ணீர் சேர்த்து காயை நல்லா வேக விடுவோம். காய் வெந்ததுக்கப்புறமா நாம் புளிக்கரைசலை ஒரு அரை கப் அளவுக்கு புளிக்கரைசலை சேர்த்துப்போம். நான் ஆல்ரெடி பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு அரை கப்பு பருப்பு, தக்காளி, சீரகம், பெருங்காயப்பொடி சேர்த்து வேக வச்சுருக்கேன். அதை இந்த காயோடு சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துப்போம். தண்ணி உங்களுடைய கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. தாளிப்புக்கு நெய், எண்ணெய், கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் பெருங்காயப்பொடி, அரை டீஸ்பூன் சாம்பார் பொடி, வெந்தயப்பொடி சேர்த்து உங்கள் சாம்பாரை நீங்கள் சேர்த்திங்கன்னா வீடே மணக்குங்க.